இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது நல்லா இருக்குல்ல? பிடிச்சிருக்கா? ஓகே, இது நல்லா இருக்கு. இதையும் பேக் பண்ணிடுங்க. ஏன் மேடம் அவசரப்படுறீங்க? அங்க ட்ரையல் ரூம் இருக்கு மேடம், முதல்ல போய் போட்டு பாருங்க. உங்களுக்கு ஃபிட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறமா பில் போட்டுக்கலாம். இல்ல, இது கரெக்டா தான் இருக்கும். இதை பேக் பண்ணி கொடுங்க. மிஸ் ஆயிடும் போலயே. மேடம், உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். போட்டு பார்த்தா சைஸ் கரெக்டா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிரும்ல. இல்ல பரவாயில்ல ரேவதி, அதான் அவர் சொல்றாருல்ல, போட்டு பாரு, சைஸ் கரெக்டா இருந்தா வாங்கிப்போமே. சரி. பா. என்ன இது, கேமரா மாதிரி தெரியுது. டேய், சீக்கிரம் ஆன் பண்ண. இவனும் ஒரு திருட்டு பையன். பொண்ணுங்க ட்ரெஸ் மாத்துறத வீடியோ எடுக்கிறதுக்காக செட் பண்ணி வச்சிருக்கான். சும்மா விடக்கூடாது, வெட்டு வெளிச்சமாக்கி காட்டுறேன். டேய், என்னடா எதுவுமே தெரியல. ஒருவேளை கேமரால ஏதாவது ப்ராப்ளமோ? டேய், அது எப்படிடா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வேற பொண்ண வீடியோ எடுத்தோம். அப்ப நல்லா தானே ஒர்க் ஆச்சு. அதுக்குள்ள எப்படி ரிப்பேர் ஆயிருக்கும்? அப்புறம் ஏன்டா தெரியல? ஒண்ணுமே புரியலையே. அக்கா, என்ன போட்டு பாத்துறியா? சைஸ் கரெக்டா இருந்துச்சா? இல்லக்கா, நான் ட்ரையல் பார்க்கல. ஏன் அக்கா, ட்ரையல் ரூம்ல கேமரா இருக்குக்கா. என்னடி சொல்ற? ட்ரையல் ரூம்ல கேமரா இருந்துச்சா? ஆமாக்கா, திருட்டுத்தனமா யாரோ ஆபாச வீடியோ எடுக்கிறாங்க. என்னடி இது? பெரிய கடனை நம்பி வந்தா இங்க இந்த மாதிரி அசிங்கம் நடக்குது. வா, இத கடை முதலாளி கிட்ட சொல்லலாமா? அக்கா அக்கா, வேண்டாம். இதெல்லாம் யார் செய்யறதுன்னு தெரியாம கடை ஓனர் கிட்ட சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்புறம் என்ன பண்ணலாம்? ட்ரையல் ரூம்ல என் செல்போனை மறைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். கேமரா மேல நான் போட்டிருக்க ஷாலை யாராவது எடுக்க வருவாங்க. அப்ப அது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம்க்கா. நீ சொல்றதும் சரிதாண்டி.